அவர் இருதயத்தை தான் பாக்குறாரு. அவர் எதை பாக்குறாரு? இருதயம். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது தேவனோடு கூட? தாவீதுடைய அண்ணங்க தான் இவங்கெல்லாம். அவங்க மட்டும் என்ன செஞ்சிருக்க போறாங்க? ஏன் அவங்களையெல்லாம் தேவன் செலக்ட் பண்ணல அப்படின்னு? அவங்க இருதயம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, தன் தகப்பன் ஈசாயி அவங்கள பாக்குறது, என் மகன் அடுத்த இராணுவத்துல போயிடுவான், அவன் நல்லா படிச்சிருக்கான், நல்லா இருக்கிறான், அடுத்தது இவன் தான், எலியாவுக்கு அப்புறம் அமினதா போயிடுவான், சம்மா போயிடுவான், இவெல்லாம் எப்படி நல்ல இடத்துல போஸ்டிங் வாங்கிடுவான், இவன் நல்லா இருப்பான் அப்படின்னு ஈசாய் நினைச்சிருப்பாரு. ஆனா ஈசாய்க்கு தாவீது மேல அந்த நினைப்பு இல்ல பாருங்க. 8 பேருமே பிள்ளைகதான். ஆனா அந்த முதல் 7 பேர் அவன் எப்படி பாக்குறான்? நல்லா பாக்குறான். ஆனா தாவீது மேல அவனுக்கு என்னவே இல்ல, ஒரு அக்கறை இல்ல, கரிசனை இல்ல. இவன் நம்ம பிள்ளைதாங்கிற ஒரு நினைப்பு இல்ல. அவன் நடத்தப்படுற விதமே மோசம். வேலைக்காரவங்களோட தான் சாப்பாடு, பழசா இருந்தாலும் எல்லாம் ராஜ பந்தியில இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாலும் இவன் சாப்பிடுறது என்னமோ மீதியானதுதான் இருக்கும். இவன் இருக்கிற எங்க வனாந்திரத்துல, அதுக்குள்ள இவங்க சாப்பிட்டு மீதியானதுதான் இருக்கும், சாப்பிடுவான். அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் தான். அப்போ ஒரு தகப்பனுடைய நினைப்பே அப்படிதான் இருக்குது. ஆனா நம்ம பரம தகப்பன் அப்படி அவன் என்ன பண்ணவே இல்லை, நினைக்கல. அப்ப அவனுடைய இருதயம் என்ன? அந்த இருதயத்தை தான் தேவன் பாக்குறாரு. தாவீதுதான் சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு. அந்த இருதயத்துக்கு ஏற்றவங்களா தேடி வர்றாரு பாருங்க இயேசு. தன்னுடைய தாய பாத்தீங்கன்னா யோவான் கிட்டதான் கொடுக்குறாரு, பாத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஏன்? இயேசுநாதருடைய இருதயத்தை ஏற்றவனா இருந்தா, இயேசுநாதருடைய மார்பிளையே சாஞ்சு படுத்துட்டு வசனங்களை எல்லாம் கேட்டுட்டு இருந்தா, இப்போ ஒவ்வொருத்தரையும் தேவன் தங்களுடைய இருதயத்துக்கு எப்படி அவங்க இருக்கிறாங்க, நம்மள தேடுறாங்களா, உண்மையுள்ள தேவனை தேடுறாங்களான்னு பார்த்து போறாரு பாருங்க. அப்படித்தான் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க.